நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. பிரதீப் ரங்கராஜன் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க ஆக்டிங். அதுக்கு மேலேயே இருந்துச்சு. லவ் டுடேயோட இது சூப்பராவே இருக்கு. ஆமா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியில நிக்கிதாவை வச்சு ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஒரு தடவை கூட நீங்க லாக் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகாது, நல்லாவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா குழந்தைங்க மூவி மாதிரி தான் இருக்கு. எல்லாம் பார்க்கக்கூடிய படம் எல்லாமே இருக்கு. அவரும் சூப்பரா அவரோட ரோல நல்லாவே பண்ணியிருக்காரு. அஸ்வந்த் மாரிமுத்து செம்மையாவே பண்ணியிருக்காரு. ஆமா, இது ரொம்ப நல்லாவே இருக்கு. எல்லாருமே அவங்களோட, நான் ஒரு பெரிய ஃபேன் விஜய் சித்துவோடது. அவங்களும் ஹர்ஷத் அவங்க டீம் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிராகன் இல்ல, அவங்க ஸ்கிரீன் பிளேவை அவங்க கரெக்டாவே பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப தெரியாத மாதிரியும் இல்ல, ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்த மாதிரியும் இல்ல. அவங்க ரோல அவங்க கரெக்டாவே பண்ணியிருக்காங்க. ஆமா, ரொம்ப நல்ல படம். நான் 10க்கு 10 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். வேற லெவல் பிரதர். இப்படி பிரதீப் ரங்கநாதன் மாதிரி எப்படி மாதிரி கதை அமையதெல்லாம் தெரியல. இதுல ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் இந்த படம் வந்து ஒரு 2வது படமே பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. படத்துல ஸ்டார்டிங்லேருந்து கதைக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அவருக்கு வந்து அந்த பிரேக் சீன் ஆகட்டும், சிம்பு சாரோட சாங்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகும். ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காலேஜ் லைஃபுக்கு வந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது இந்த படம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் சீன்லாம், அந்த சித்து காமெடி, இவங்க அந்த கேங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அவர் இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரியே நடிக்கலாம். நிறைய இடத்துல வந்து நம்ம தனுஷை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது, அந்த டிஏ பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த சாங்ஸ் அந்த அளவுக்கு சில இடத்துல கேட்ச் ஆகலை, ஆனால் படம் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளோவில் போடுறப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஏண்டி விட்டு போனேன், அது வேற லெவல் சாங்கு. அது கேட்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபெயிலியரானவன் அந்த இடத்துல ஒரு சாங்கு சூப்பராக இருக்கும். அனுபவம் அவங்களாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இந்த இன்னொரு ஹீரோயிங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இன்னொரு கடைசியாக ஒரு ஹீரோயிங்க வராங்க, நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அவங்கெல்லாம் பின்னிட்டாங்க. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வரும்போதே அது ஒரு மாதிரி கிளாப்ஸ் அங்கேயே தட்ட ஆரம்பித்தாங்க. அந்த விஜய் சித்து அவங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை படம் ஃபுல்லாக ஸ்டோரி வைஸில் அவங்கள வந்து சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சா என்னைக்கா இருந்தாலும் மாட்டுவான். அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருந்தாலும் அவன் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அதை வந்து அவன் லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறான். அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸ்பெஷல் கேரக்டர் அந்த ஹீரோயின் தான் சொன்னாங்க கடைசி கிளைமேக்ஸில். மிஸ்கின் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம இந்த டான் 2லாம் கம்பேர் பண்ணாங்க. டான் படம்லாம் இது வேறு. டான் படத்தோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. சிவகார்த்திகேயன் வேறு, இது வேறு. ஸோ இந்த படம் வேறு லெவல் தான். நான் டான் 2லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக இது அமையும். அதோட அதிகமாக போகும். ஏன்னா அதில் வந்த ஒரே நாட்டு அந்த டிக்கெட் கிடைச்சோடனே அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று கிடைக்கும். ஆனால் இவருக்கு கரண்ட்லேயும் ஒன்று கிடைக்கும். ஆனால் அது வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருப்பார். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அவங்க அப்பா கேரக்டரில் அவர் எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவரெல்லாம் டெல்லி கணேஷ் இருக்கிற இடத்துல வந்து அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. எல்லா குடும்பத்துலேயும் ஒரு அப்பா அப்படி தான் இருப்பாங்க. என்ன பையன் என்ன கேட்டாலும் வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு தான் அவங்க இருப்பாங்க. அம்மா என்ன தான் திட்டினாலும் இவன் உருப்படாத பையன் அப்படின்னு அவங்க அம்மாவே சொன்னாலும் அவங்க அப்பா நம்புவார் கடைசி வரையுமே. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும் இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து எந்த அளவுக்கு வந்து பசங்களாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ மற்றபடி சூப்பராக இருக்குது படம். கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல். அந்த ட்விஸ்ட்லாம் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டேன். நம்ம படம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி வெளியே வந்துடாதீங்க. இன்னும் கேமியோலாம் நிறையா கொடுத்து வச்சுக்கேன். சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி அதெல்லாம் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நிறையா டேரக்டர்ஸ் இதில் இருக்காங்க. சூப்பராக இருக்குது படம் பார்க்கறதுக்கு. எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். சூப்பராக நீங்கள் கடைசி வரையுமே இதுதான் நடக்க போகுதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா டான் படத்தில் வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். அவன் டேரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு அவன் ட்ரைலர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பட் ஆனால் இதில் வந்து என்ன ஆகிறான்னு வந்து கடைசி வரையுமே உங்களால் சொல்ல முடியாது. கடைசியில் சூப்பராக பண்ணியிருக்கேன். எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்குது. அவன் கொடுத்த காத்துக்கு மேலே ஒருத்தா இருக்குது.
10க்கு அவுட் ஆஃப் நீங்கள் 100 கூட எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் படம் நல்லா இருக்கு. படத்தில் ஏதாவது சென்டிமெண்ட் லவ் ஃபெயிலியர் இருக்கா? அதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிடும். அந்த ரெண்டு லவ் ஃபெயிலியர் வரும். 2 லவ் ஃபெயிலியருமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிடும். பட் அது வந்து ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். நம்ம ஓமை கடவுளை வந்து ஃபஸ்ட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். பட் செகண்ட் ஹாஃபில் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த டேரக்டரும் இதில் அஸ்வினும் இதில் நடிச்சிருக்காரு. சூப்பராக அவரும் நடிச்சிருக்காரு. அவர் சில சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஷார்ட் ஃபிலிமும் பார்த்துருக்கேன். பட் இந்த இதில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் வந்து இருந்துட்டு இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்கள் தான். குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப வல்கரிட்டியான சீன்லாம் இல்லை. அதனால் படத்தோடு பார்க்கலாம். அப்புறம் வந்து படிச்சுட்டு இந்த ரீல்ஸ் போகிறவங்களுக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதில் நிறைய யங்ஸ்டருக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். ஹீரோயினை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் சீன்லாம் எப்படி இருக்கும்? கிளைமேக்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒருத்தர் வந்து நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் வந்து செல்ஃபிஷாக இருந்தால் நம்ம லைஃப் லாங் நிம்மதியாக வாழ முடியாது. நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக நம்ம லைஃப்பில் ஒருத்தர் ஏமாற்றி நம்ம சக்ஸஸ் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து நேர்மையாக இருந்துட்டு நம்ம சக்ஸஸ் ஆகலனா கூட நேர்மையாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க படம். அவர் என்ன செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தான் படத்தை கொஞ்சம் இதாக முடிச்சிருக்கலாம். ஆனால் இது செல்ஃபிஷ் யங்ஸ்டருக்கு வந்து திருந்துற மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிராகனு. கண்டிப்பாக எல்லாரும் யங்ஸ்டரும் பார்க்கணும். இது பார்த்தா செல்ஃபிஷாக வாழ்க்கை நம்ம எடுத்து நாம் ஒருத்தன் பெரிய ஆளாகவும் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை உடைக்கிற மாதிரி இந்த படம் கொடுத்துருக்குற டைரக்டர். அப்படிங்களா? ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாமா? வல்கரா சீன் எதுவுமே கிடையாது. நம்ம லவ் டு லேட்டில் கூட வல்கரா சீன்ஸ் இருக்கும். இதில் வல்கரா சீன்லாம் எதுவுமே கிடையாது. அப்பா அம்மா சென்டிமெண்ட் பையனை எப்படி வளர்த்தி அப்படி படிக்க வைக்கிறாங்க, எப்படி நம்ம அதெல்லாம் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. குறுக்கோயில் போனால் அதை கடைசியாக வந்து நம்ம திருத்திக்கிறத கடைசியாக தான் திருத்திட்டாங்கன்னு இந்த படம் திருதி ஒரு நல்ல மனுஷனாக வாழலாம். மிஸ்கின் வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ரைனர் மாதிரி இந்த படத்தில் வருவார். அவர் தான் ஒரு பிரின்ஸிபலாக காட்டியிருக்காங்க. கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரின்ஸிபல் எப்படி இருப்பாங்கிறது மிஸ்கின் கரெக்டாக ரோல் பர்ஃபெக்டாக. ஜிவிஎம் வந்து அவரும் வந்து கொடுத்த ரோல் நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு டான்ஸ் அடிக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் சித்து கூட அஸ்வத் அவரா? அர்ஷத் அவருக்கு வந்து சித்து 2 பேருக்கு ஈக்குவல் ரோல் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சித்துனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான். காமெடி அவங்களுக்கு எப்படி? காமெடி வந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே அவங்க 2 பேர்த்துக்கு வந்து நிறைய படம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஈக்குவலில் இப்போ சந்தானம் எப்படி கூட நடிப்பாரோ அது மாதிரி ஒரு மெயின் ரோலே கொடுத்துக்கிறாங்க 2 பேர்த்துக்குமே. கிளாப்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட சித்துக்கும் அவங்க கூட இருக்கிற கேங்ஸுக்கு பயங்கர கிளாப்ஸு. படம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருக்கு. படம் வந்து நீங்கள் சொல்லுவாங்க படத்தை எதிர்பார்க்காம வாங்க, படம் நல்லா இருக்குன்னு சில படம் சொல்லுவாங்க. இந்த படத்தை நீங்கள் எதிர்பார்த்தே வாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததோட மேலேயே படத்தில் வந்து கண்டென்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக போவீங்க. 10க்கு வந்து 9.5 கொடுக்கலாம். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு படத்தை பார்த்த ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே வந்துருச்சு. லவ், ஃபன்னு, ஃபேமிலி எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்ச மாதிரி இருக்குது. என்னடா படம் ஓடிட்டே இது படம் முடிஞ்சிச்சின்னு நினைப்போம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு ட்விஸ்ட் வரும். எல்லாமே சூப்பராக கொண்டு நம்ம எதிர்பார்க்காத நடக்கும். ஓகே, பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் அமைது. டேரக்டருக்கும் அவர் சொன்ன மாதிரியே சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஏஜிஎஸ்க்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் அமைது ப்ரொடக்ஷனுக்கு.